வணக்கம். கீழடி இதை குறித்து சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகின்றேன். அதற்கு முன்னதாக 2 திருக்குறள். முதலாவது, அறிவுடையார் ஆவது அறிவார், அறிவில்லாதார் அக்தறிகல்லாதவர். கடந்த வெள்ளிக்கிழமையன்று நான் ஒரு காணொளி வெளியிட்டிருந்தேன். சமஸ்கிருதம் என்பது உயிரற்ற மொழியா அல்லது உயிருள்ள மொழியா? இது அதனுடைய பொருளடக்கம். நமக்கு சொல்லுகின்றார்கள், இந்த மொழி பயன்பாட்டில் இல்லை, வழக்கில் இல்லை, உயிரற்ற மொழி என்று. அது உண்மையா அப்படின்னு தேட முயற்சித்தேன். அப்போ எனக்கு பல அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் கிடைத்தன. அதில் ஒரு சிலவற்றை தான் அந்த காணொளியில் நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக அடிக்கோடிட்டு பொருள் உங்களுக்கு விளங்கணுங்கிறதுக்காகத்தான் அதில் அந்த மொழி உயிரற்ற மொழி அல்ல, அது இன்றும் வழக்கில் இருக்கிறது என்பதை பொருளாக கொண்டு நம்முடைய தமிழின் நிலைதான் கவலைக்கு உரியது என்பதையும் கேள்வியாக எழுப்பியிருந்தேன். அதற்கு ஒருவர் 15க்கும் மேற்பட்ட பின்னூட்டங்களை ஒரே பதிவாக பதிவு செய்து கொண்டிருந்தார். அந்த பின்னூட்டத்தை குறித்து எந்த கவலையும் எனக்கு இல்லை. ஆனால் அதில் அவருடைய அறியாமை வெளிப்பட்டு கொண்டிருந்தது. அதற்காகத்தான் இந்த திருக்குறள் அவருக்கு. அந்த காணொளியில் நான் கூறியிருந்தேன், நம்முடைய தமிழ் மொழிக்கு தமிழ்நாட்டிலே ஒரே ஒரு பல்கலைக்கழகம்தான் இருக்கிறது, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம். ஆனால் சமஸ்கிருத மொழிக்கு தமிழ்நாட்டிலையும் ஒரு கல்லூரி இருக்கிறது. கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, மராட்டிய மாநிலம், உத்தரப்பிரதேசம் என இந்தியாவின் பல மாநிலங்கள் 18 பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன. அப்போ அதன் ஊடாக அந்த மொழி கற்கப்படுகிறது. கற்பித்தலின் வாயிலாக அந்த மொழி உயிர்ப்போடு இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த மொழியை அடிப்படையாக கொண்ட ஒரு பிரிவு மக்கள் இருக்கின்றாங்க. அவங்க இந்தியாவின் எல்லா மாநிலங்களிலும் இருக்கின்றார்கள். இப்போ தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் தமிழ் மொழியோடு அவர்கள் வீட்டில் அந்த மொழியையும் பேணிக்கொள்வார்கள். அதே போன்று மராட்டிய மாநிலம், கேரளம், அந்தந்த மாநில மொழிகளோடு தங்களது வீட்டில் அந்த மொழியையும் பேணிக்கொள்வார்கள். அவர்களுடைய குழந்தைகள் காலையில் வேத பாடசாலைகளுக்கு சென்று வேதம், இந்த மொழியோடு வேதங்களையும் கற்கிறார்கள். அப்போ இந்தியா முழுவதும் 1000க்கும் மேற்பட்ட வேத பாடசாலைகளின் ஊடாகவும் இந்த மொழி கற்பிக்கப்படுகிறது. அதன் ஊடாகவும் இந்த மொழி உயிர்ப்போடு இருக்கிறது என்றும் கூறியிருந்தேன். நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் குழந்தைகளை எடுத்துக்கொள்ளலாம். இப்போ பெரும்பாலான தமிழ் குழந்தைகள் ஆங்கில வழியில் கல்வி கற்கிறார்கள். கற்றுக்கொள்ளட்டும். ஒரு பாடம் தமிழ் ஒப்புக்காக அங்கே இருக்கும். நாம் பயின்ற பொழுது இருந்த தமிழை காட்டிலும் மிக எளிதுதான். ஆனால் பெரும்பாலான குழந்தைகளுக்கு பல சொற்களுக்கு பொருள் தெரியாது. அப்படி தான் அங்கே தமிழ் இருக்கிறது. வார விடுமுறை நாட்களில் பெரும்பாலான தமிழ் பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை ஸ்பெஷல் டியூஷனுக்கு அனுப்புகிறார்கள். ஹிந்தி டியூஷன், பிரெஞ்சு போன்ற மொழிகளை அவர்கள் கற்கிறார்கள். எந்த ஒரு தமிழ் பெற்றோரும் தன்னுடைய குழந்தை ஆங்கில வழியில் கல்வி கற்கிறது, அதனுடைய தமிழ் நன்றாக இருக்க வேண்டும், வார விடுமுறை நாட்களில் 1 மணி நேரம் தமிழ் டியூஷனுக்கு, சிறப்பு தமிழ் வகுப்புகளுக்கு அனுப்பலாம் என்று எண்ணி அனுப்புகின்றார்களா? அப்படி தமிழ் வகுப்புகள், சிறப்பு வகுப்புகள் எங்காவது நடைபெறுகிறதா? இப்போ ஹிந்தியை கற்றுக் கொடுப்பதற்கு தனியார் அமைப்புகள் நிறைய இருக்கின்றன. ஹிந்தி பிரச்சார சபா போன்ற அமைப்புகளும் இருக்கின்றன. தமிழை பரப்புரை செய்வதற்கு தமிழர்களிடத்திலே எந்த ஒரு அமைப்பும் கிடையாது. தமிழ் குழந்தைகள் இன்று அவ்வாறு தான் இருக்கிறார்கள். ஆங்கிலம் கற்கிறார்கள், ஹிந்தி பிற மொழிகளையும் கற்கிறார்கள். தமிழ் ஏதோ ஒரு இடத்துல அங்கங்கே அடிபடக்கூடிய ஒரு மொழியாகத்தான் இருக்கிறது. ஆனால் இந்த நிலை சமஸ்கிருதத்தை கற்பவர்களுக்கு முற்றிலும் கிடையாது. அதே போன்று சமஸ்கிருத மொழிக்கு 18 பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகங்களில் சமஸ்கிருத பட்டப்படிப்பு பயின்ற ஒருவனுக்கு வேலை என்பது உறுதியாக இருக்கும். அவனை யாரும் அப்படி தெருவில் எளிமையாக விட்டுட மாட்டாங்க. அவன் சமஸ்கிருதம் பயின்றிருக்கான் அப்படின்னா அவனை பேணி பாதுகாப்பார்கள். ஆனால் அந்த நிலை தமிழுக்கு இருக்கிறதா? ஒருவன் தமிழ் வழியில் கல்வி பயின்று கல்லூரி படிப்பு, ஒரு முதுநிலை இளநிலை பட்டதாரியாக தமிழை பாடமாக கொண்டு பயின்ற ஒருவனுக்கு கல்லூரி முடித்த பின்பு வேலை என்பது உறுதியாக இருக்கிறதா? குறிப்பாக தமிழ்நாட்டில் அச்சு ஊடகம், காட்சி ஊடகம் என்று 2 இருக்கிறது. அதாவது நாளிதழ். தமிழ் நாளிதழ்களில் தமிழ் பயின்றவர்களுக்கெல்லாம் வேலைவாய்ப்பு உறுதியாக இருக்கிறதா? சரி, அதை விடுங்க. காட்சி ஊடகம் என்று நாம் கூறுகின்றோம். தொலைக்காட்சிகள், தமிழில் இயங்குகின்ற தொலைக்காட்சிகளில் எல்லாம் தமிழ் படித்தவர்களுக்குத்தான் முன்னுரிமை கொடுக்கணும். ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி இருக்கா?
ஒரு செய்தி வாசிப்பாளர், செய்தி தயாரிப்பாளர், ஏன் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குபவர்கள் கல்லூரியில் தமிழில் இளநிலை முதுநிலை பயின்றவர்கள் இருக்கிறார்களா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி. ஏன்னா பெரும்பாலான தமிழ் தொலைக்காட்சிகளில் தமிழ் தெரியாதவர்கள் தான் இருப்பார்கள். அங்கு தமிழ் தேவையில்லை, உங்களுக்கு முகத் தோற்றம் இருந்தாலே போதும். அதுவும் எங்கிருந்துலாம் வருகிறார்கள் தெரியுமா? அஸ்ஸாம், இன்னும் நாடு விட்டு நாடு, நேபாளத்தில் இருந்துலாம் தமிழ் தொலைக்காட்சிகளில் தொகுப்பாளர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் பேசக்கூடிய தமிழை தான் ஆங்கில வழியில் கல்வி கற்கக்கூடிய தமிழ் குழந்தைகள் தங்களுடைய வீட்டில் தொலைக்காட்சியின் வாயிலாக கேட்டு வளர்கிறது. இத்தகைய சாபக்கேடு நமக்கு நிகழ்ந்திருக்கிறது அல்லவா? அப்போ இதை குறித்து நமக்கு சினம் வேண்டாமா? அதுதான் எனக்கு அந்த காணொளியில் நிறைய சினம் வந்தது. தமிழின் நிலை என்ன? கல்லூரியில் தமிழ் படிப்பை முடித்தவனுக்கு தொலைக்காட்சிகளில் வேலை இருக்கிறதா? நிகழ்ச்சி தொகுப்பாளர்களாக அவனுக்கு வேலை இருக்கிறதா? அவன் வேலைக்கு சேர்ந்தால் தான் அவன் ஒழுங்காக தமிழை அங்கே பயன்படுத்துவான், புதிய சொற்களை அங்கே கொண்டு வருவான், அது நமக்கிட்ட வந்து சேரும். ஆனால் இங்கு நிலை தழைகீழாக இருக்கிறது. ஒரு திரைப்படம் கூட எனக்கு நினைவு வருகிறது. ஏதோ ஒரு தமிழ் மொழியை அடிப்படையாக கொண்டது. ஒருவன் தமிழ் பயின்று கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு தெருவில் நிற்பான். இத்தகைய சூழலை நாம் தான் உருவாக்கி வைத்திருக்கின்றோம், நாம் தான் கண்டு மகிழ்கின்றோம். பழங்காலத்தில் நீங்கள் ஒரு திரைப்படத்தில் நடிக்கணும் அப்படின்னா நிறைய மேடை நாடகங்களில் நடித்திருக்கணும். நல்ல தமிழில் வசனங்களை சரளமாக பேசக்கூடிய திறன் உங்களுக்கு உண்டாயிருக்கணும். அப்படிப்பட்ட மேடை நாடகங்களில் தேர்ச்சி உடையவர்களைத்தான் பழங்கால திரைப்படங்களில் நடிகர்களாக பயன்படுத்தியிருக்கிறார்கள். ஆனால் அந்த நிலை முற்றிலுமாக மாறி இருக்கிறது இன்று. உங்களுக்கு தமிழ் தேவையில்லை, முகத்தோற்றம் மட்டும் இருந்தால் போதும். தமிழ் பேச தெரியாமலே அவர்களுடைய தமிழ் திரைப்படங்களை கண்டு தான் நாம் மகிழ்கின்றோம். நம்ம எண்ணி பார்க்க தவறுகின்றோம். அரசு தொலைக்காட்சிகளில் மணிக்கு ஒரு முறை என்று கருதுகிறேன், எனக்கு சரியாக நினைவில்லை, சமஸ்கிருத மொழியில் செய்தி வாசிக்கப்படுகிறது. இப்போ அந்த மொழியில் செய்தி வாசிப்பதற்கு அவன் சமஸ்கிருதம் நன்கு பயின்றிருக்க வேண்டும். அதே போன்று சமஸ்கிருத நிகழ்ச்சிகளும் தொலைக்காட்சிகளில் வழங்கப்படுகிறது. உங்களுக்கு சமஸ்கிருதம் தெரிந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க முடியும். சமஸ்கிருதம் அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நாம் உயிரற்ற மொழி என்று தவறாக கருதி கொண்டிருக்கின்றோம். கீழடி, இதற்குள் செல்வதற்கு முன்பு ஒரு 3 செய்திகளை அடிக்கோடிட விரும்புகின்றேன். முதலாவது, நான் நீண்ட நாட்களுக்கு முன்பு ஒரு மராத்திய காணொளி ஒன்று காண நேரிட்டது. பிராச்சீன் மகாராஷ்டிரா, அதாவது பழமையான மகாராஷ்டிரா எப்படி இருந்தது என்பதை குறித்த ஒரு காணொளி. அதில் ஒரு வரலாற்று ஆய்வாளர் பேசுகின்றார். அவர் சமஸ்கிருத மொழியில் பட்டம் பயின்றவர். அவர் குறிப்பிடும்போது அந்த காணொளியில் மராட்டிய மாநிலத்துக்கு ஏறக்குறைய 4000 ஆண்டுகள் வரலாறு உண்டு அப்படின்னு அவர் குறிப்பிட்டார். அதை கேட்கும்போது எனக்கு வியப்பாக இருந்தது, அதிர்ச்சியாகவும் இருந்தது. 4000 ஆண்டுகள் தொன்மை வாய்ந்தது மராட்டிய மாநிலமா, வியப்பாக இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டேன். இரண்டாவது செய்தி, அங்கே மராட்டிய மாநிலத்தில் அமராவதி ஆற்றங்கரை ஓரம் சில பானை ஓடுகள் அகழாய்வின் போது பானை ஓட்டு துண்டுகள் அவர்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதை ஒரு பதிவில் நான் காண நேரிட்டது. அமராவதி ஆற்றங்கரையில் இந்த பானை ஓடு துண்டுகள் 2017 19 வரைக்கும் நடந்த அகழ்வின் போது கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதில் இரும்பின் காலம் வெளிப்படுகிறது அப்படின்னு ஒரு பதிவு. பரவாயில்ல, இரும்பெல்லாம் அங்கே இருந்ததற்கு இவங்க சான்று கூறுகின்றார்களே, வியப்பாக இருக்கிறது அப்படின்னு நினைத்து கொண்டேன். மூன்றாவது, அதாவது ஒரு 5 மொழிகளுக்கு செம்மொழி கொடுத்தார்கள், தகுதி கொடுக்கப்பட்டது. வங்க மொழி, அசாமிய மொழி, பாலி மொழி, அதில் ஒன்று தான் மராத்திய மொழியும். இந்த செம்மொழி தகுதி அறிவிக்கப்பட்டதும் அங்கே கொண்டாட்டங்கள் நிகழ்ந்தன. இந்தியாவின் உயர் பொறுப்புகளில் இருக்கக்கூடிய ஒருவர் வங்க மொழிக்கு செம்மொழி கொடுக்கப்பட்டிருக்கு, அதுக்கு ஒரு விழா எடுக்கப்படுகிறது, அந்த கொண்டாட்டத்தில் போய் அவர் கலந்து கொள்ளலை. அசாமிய மொழிக்கு போய் கலந்து கொள்ளலை. ஆனால் மராட்டிய மொழிக்கு செம்மொழி தகுதி கிடைக்கப்பட்டதுக்காக ஒரு விழா அங்கே எடுக்கப்படுகிறது. மராட்டிய மாநிலத்தில் அவர் கலந்து கொண்டார். அவர் கலந்து கொண்டதுக்கு ஒரு அரசியல் பின்னணி உண்டு. அதற்கு முன்பு அங்கு ஒரு நிகழ்வு நடந்தது. அதை அவர்கள் சரி செய்வதற்கு இந்த விழாவுக்கு ஏற்பாடு செய்து அந்த விழாவுக்கு அவர் வருகை தந்தார். அப்போ அவர் என்ன பேசினார் என்பதை நான் கேட்க ஆவலாக இருந்தேன். அவர் பேசும்பொழுது கூறினார், மராட்டிய மொழிக்கு செம்மொழி தகுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மராத்திய மொழி எப்படிப்பட்ட மொழி தெரியுமா அப்படின்னு அவர் சொல்கிறார். வேதாந்த கருத்துக்களையும் பகவத்கீதையில் இருக்கக்கூடிய ஞானத்தையும் ஞானேஸ்வரியில்
இந்த மொழியில் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள், அதனால் இந்த மொழிக்கு ஒரு பெருமை அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருந்தார். அதுபோக நாமதேவ் அவர்கள்லாம் வந்து நம்முடைய பக்தி பாடல்களை பெரிதும் கொடுத்த மொழி இந்த மராத்திய மொழி அப்படின்னு அதைத்தான் அவர் சுட்டி காட்டியிருந்தார். ஞானேஸ்வரி என்கின்ற நூலானது இன்றிலிருந்து ஒரு 1200 ஆண்டுகளுக்கு முன்பு இயற்றப்பட்ட ஒரு நூல். இது என்ன அப்படின்னா, ஏற்கனவே சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்ட பகவத்கீதைக்கு மராத்திய மொழியில் எழுதப்பட்ட ஒரு உரை நூல், அவ்வளவுதான். அதுதான் அவர்களுடைய ஒரு பழமையான நூல். அப்போ நான் அந்த இடத்துல தமிழை நினைத்து கொண்டேன். தமிழ் வந்து செம்மொழி தகுதி வேண்டும் பொழுது எத்தனை இடர்பாடுகளை அது சந்திக்க நேரிட்டது. இருக்கட்டும், இப்போ இந்த கீழடிக்கு வரலாம். வைகை ஆற்றங்கரை ஓரம் இங்கே தமிழர்கள் வாழ்ந்ததற்கான ஒரு நாகரிக வாழ்விடம் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி பல நாட்களாக வெயிலில் அலைந்து திரிந்து ஒருவர் வந்து அந்த இடத்தை வந்து கண்டடைகிறார். கீழடி என்கின்ற ஒரு இடத்தை. அவருடைய பெயர் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா பின்னூட்டத்தில் கொடுங்க. அந்த மனிதர் அந்த இடத்தை கண்டறிந்து அதில் அகழாய்வு பணிகளை மேற்கொள்கின்றார். பல பொருட்களை கண்டடைகின்றார். அவருடைய பேர் உங்களுக்கு தெரியும்னா கீழே பின்னோட்டத்தில் கொடுங்க. மற்ற நாடுகளில் ஒருவர் ஒரு துறையில் சிறப்பாக செயல்படுகிறார், ஆர்வமோடு இருக்கிறார், ஊக்கத்தோடு செயல்படுகின்றார் என்றால் அவரை அந்த துறையில் மிகுதியாக பயன்படுத்தி கொள்ள விரும்புவார்கள். ஆனால் நம்முடைய நாட்டில் என்ன தெரியுமா நிகழ்ந்தது? இந்த மனிதர் இந்த அகழாய்வு பணியை ஊக்கத்தோடு செய்து கொண்டிருந்தார், ஆர்வத்தோடு செய்து கொண்டிருந்த மனிதரை திடீரென்று மாற்றிவிட்டார்கள். இரண்டாவது, அவர் அந்த இடத்தை கண்டறிந்து அகழாய்வு மேற்கொண்ட காலகட்டத்தில் கிடைத்த பொருள்களை எல்லாம் முறையாக ஆய்வுக்கு கொடுத்து அனுப்பி ஒரு அறிக்கையை ஏற்பாடு செய்து கொடுக்கின்றார். அதை அவர்கள் திருத்தி எழுதுமாறும் கூறுகின்றார்கள். வியப்பாக இருக்கிறதல்லவா? சிலர் சொல்லுகின்றார்கள் அதில் அறிவியல் தன்மை இல்லை என்றும் அவர் ஒன்றும் அறிவியலாளர் இல்லை என்றும் கூறுகின்றார்கள். சொல்லுகின்றவர் அறிவியலாளரா என்கின்ற ஒரு கேள்வியும் எழுகிறது. நமக்கு அகழாய்வின் போது கிடைத்த பொருள்களை பற்றிய குறிப்புகள் அனைத்தும் 2500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட நம்முடைய பழந்தமிழ் நூல்களில் துல்லியமாக இருக்குது. தமிழர்கள் வந்து ஒன்றை ஒரு செய்யுள்ள குறிப்பிட்றாங்கன்னா இயற்கையோடு வாழ்ந்தவர்கள், இயற்கையை உற்று நோக்கியவர்கள். இப்போ ஒரு மயில் என்கின்ற ஒரு பறவை இருக்குது. நீங்கள் வேறு மொழி இலக்கியங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஏன் சமஸ்கிருதத்தில் பார்த்தீங்கன்னா மயில் இவ்வளவு அழகாக இருக்கும், மயில் இந்த கடவுளினுடைய வாகனம் என்றெல்லாம் போற்றப்படும். ஆனால் தமிழர்கள் மட்டும்தான் ஒரு மயிலினுடைய காலடியை உன்னிப்பாக கவனிச்சிருக்கான். ஒரு மயிலினுடைய காலடியை பாரு எப்படி இருக்குது, பிளவுபட்டிருக்கு. அதே போன்று நொச்சி மரத்தில் ஒரு இலையை பார்க்குறான். நொச்சி மரத்தினுடைய இலையும் மயிலின் காலடியும் ஒன்றாக இருக்கிறதே அப்படின்னு அதை உன்னிப்பாக கவனித்து தன்னுடைய பாடல்களையும் பதிவு செய்திருக்கிறான். இப்படி எல்லாவற்றையும் அவர்கள் உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய திறன்மிக்கவர்களாக இருந்தாங்க. ஏன், நெருஞ்சி செடி இருக்கிறது, அந்த நெருஞ்சி பூ கதிரவனை நோக்கி நகரும் என்கின்ற ஒரு செய்தியை ஒரு புலவர் குறிப்பிடுகின்றார். அதை சீவக சிந்தாமணியில் மற்றொரு புலவர் வந்து உறுதிப்படுத்துகின்றார். இயற்கையை உன்னிப்பாக கவனித்து அதனுடைய செயல்பாடுகளை பாடல்களின் ஊடாக நமக்கு கொடுத்தவர்கள் தான் நம்முடைய பழங்கால தமிழர்கள். சான்றுக்கு 3 தகவல்களை மட்டும் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். யானையினுடைய தந்தம், தந்த் அப்படின்னா வடமொழி சொல், அதாவது பல்லை குறிக்கும். ஹிந்தியில் தாந்த் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் இதற்கு கோடு என்று பெயர். வெண்கோடு அப்படின்னு யானையுடைய தந்தத்தை பழங்காலத்தில் நம்ம அழைத்திருக்கிறோம். இந்த தந்தத்தை பற்றி குறிப்பிடும் பொழுது இந்த தந்தத்தை உலக்கையாக நெல் குத்துவதற்கு பயன்படுத்தியிருக்காங்க. அப்படி நெல் குத்தும்போது ஒரு பாட்டு பாடியிருக்கிறாங்க. இப்போ நாற்று நடும்போது பாட்டு பாடலே அது போல தான் வல்லை என்கிற பாட்டு பாடியிருக்கிற செய்தி கலித்தொகையிலும் இருக்கிறது. சிலப்பதிகாரமும் அதை உறுதி செய்கிறது. எயினர் தந்த வெண்கோடு உலக்கையாக அப்படின்னு சிலப்பதிகாரத்தில் ஒரு தொடர் வருகிறது. காட்டில் யானையுடைய தந்தம் கிடைக்கிறது, அதை எயினர் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. அதை இவங்க உலக்கையாக மாற்றி சந்தன மரத்தால் செய்யப்பட்ட உரல்ல நெல்லை குத்தி வல்லை பாட்டு பாடுறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி சிலப்பதிகாரத்தில் இருக்குது. அதற்கு முன்னதாகவே அது கலித்தொகையிலும் இடம்பெறுகிறது. யானை கோடு உலக்கையாக அப்படின்னு. அப்போ யானையினுடைய தந்தத்தை உலக்கையாக பயன்படுத்தியிருக்கிறாங்க. கீழடி அகழ்வாய்வில் யானை தந்தத்தால் செய்யப்பட்ட சீப்பு கிடைக்க பெற்றிருக்கிறது.
2வது பார்த்தீங்க அப்படின்னா, பழங்காலத்தில் சங்கை, அதாவது கடலில் இருந்து கிடைக்கப்பட்ட சங்கை, அதை வலம்புரி என்ற பெயரால் அழைத்திருக்கிறார்கள். இன்னும் இலங்கையில் வலம்புரி என்கின்ற சொல்லாடல் புழக்கத்தில் இருக்கிறது சங்கை குறிப்பதற்கு. இப்போ அந்த சங்கை அறுத்து அதை வளையல்களாக பெண்கள் அணிந்திருக்கிறார்கள். அப்போ சங்கு வளையல்கள் கீழடியில் கிடைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய 2500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட நூலில் அந்த செய்தி குறிப்பிடப்படுகிறது. வலம்புரி வளைய அப்படிங்கிற ஒரு தொடர் அதற்கு சான்றாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்று நம்ம பொருணை நாகரிகம் அப்படின்னு சொல்கிறோம். சிவகலை, ஆதிச்சநல்லூர் போன்ற இடங்கள்ல இருந்து நமக்கு இரும்பு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் தொன்மையான இரும்பு. கீழடியிலையும் இரும்பு கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இரும்பை குறித்த செய்தி நம்முடைய 2500 ஆண்டுகளுக்கு முன்புள்ள நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. தமிழர்கள் எல்லாவற்றையும் உன்னிப்பாக கவனித்து தான் தங்களுடைய பாடல்களில் பதிவு செய்திருக்கிறாங்க. அந்த இரும்பை பற்றி சொல்லும்போது, அந்த இரும்பு தொழிற்சாலையில் இரும்பை உருக்கி இரும்பு செய்யும் பொழுது அந்த கொல்லனுடைய கை கருத்துருதுங்க என்கின்ற ஒரு செய்தியும் இடம்பெறுகிறது. அது மட்டுமல்ல, இந்த இரும்பு தண்டை பார்க்கறதுக்கு அப்படி செய்யப்பட்ட அந்த இரும்பு எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு எரும மாடு இருக்குது, அது கருப்பு நிறத்தில் இருக்குது. ஆனால் எரும மாட்டினுடைய கொம்பை பார்த்தீங்களா, ரொம்ப தடித்த கருப்பு நிறத்தில் இருக்கும். அது போன்று இந்த இரும்பு துண்டு இருக்குது என்கின்ற செய்தியும் நம்முடைய நூல்களில் குறிக்கப்படுகிறது. அதற்கு இணையாகத்தான் நமக்கு நிறைய இரும்பு பொருட்களும் கீழடி, தாமிரபரணி ஆற்றங்கரை, அதாவது பொருணை ஆற்றங்கரையிலையும் மிகுதியாக கிடைக்கப்பட்டிருக்கிறது. இரும்பு இயன்று அன்ன கருங்கோட்டு எருமை அப்படிங்கிற ஒரு தொடர் கூட அதற்கு சான்றாக இருக்கிறது. அது என்ன கருங்கோட்டு எருமை அப்படின்னா, கோடுனா கொம்பை குறிக்கும். கருங்கோட்டு எருமை, கருப்பு நிறத்தில் கொம்பு உடைய எருமை மாடு. அந்த கொம்பு எப்படி இருக்குன்னா இரும்பு அன்ன அப்படின்னுங்கிறாங்க. எவ்வளோ ஒரு வியப்பான செய்தி. அது மட்டும் இல்லை, அவன் கொல்லனுடைய கை இரும்பு அடித்து கருத்து போய் இருக்கிறது. அதை சொல்லும் பொழுது இரும்பு பயன்படுக்கும் கருங்கை கொல்லன் அப்படின்னு ஒரு தொடர் புறநானூற்றில் வருகிறது. அதே போன்று இரும்பு வடித்து அன்ன கருங்கை காணவன் அப்படின்னு அகநானூற்றிலையும் ஒரு தொடர் வருகிறது. இரும்பை கண்டடைந்திருக்கிறாங்க, அதற்கு பெயர் சூட்டியிருக்கிறாங்க. அந்த இரும்பு தயாரிக்கப்பட்ட இரும்பு எது போன்று இருக்கிறது, எரும மாட்டு கொம்பு மாதிரி இருக்குது. அந்த இரும்பு அடித்தடித்து கொல்லனுடைய கை கருப்பாக இருக்கிறது என்கிட்ட அறிவியல் செய்திகள் இருக்கிறது. இதை அறிவியல் செய்தி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அமராவதி ஆற்றங்கரையில் 2-3 பானை ஓடுகள் கிடைத்தவுடனே அங்கே இரும்பு இருந்ததற்கான இரும்பு காலம் இங்கு இருக்கிறது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ நாம் அவர்களை நோக்கி இதே கேள்விகளை திருப்பி கேட்கலாம். வடக்கு கண்டறிந்த பொருள்களில் அறிவியல் தன்மை இருக்கிறதா, வடக்கில் இயற்றப்பட்ட நூல்களில் அறிவியல் தன்மை இருக்கிறதா என்று நாம் திருப்பி கேட்கலாம். தமிழ்நாட்டு மாநில கட்சிகள் நிறைய இருக்கின்றன. அதுபோக வட இந்திய கட்சிகள், குறிப்பாக இந்திக்காரங்க தான் அந்த கட்சிகளையெல்லாம் நடத்துகிறாங்க. அதில் ஒரு சில கட்சிகளில் இங்கே தமிழ்நாட்டில் இருந்தும் வேலை செய்கிறாங்க. அந்த கட்சிகள் இங்கே வரணும், வளரணும் அப்படின்னு வேலை செய்யுங்க. ஆனால் உங்களுடைய கட்சிக்காரங்க நம்முடைய தமிழ் மொழியையும் தமிழருடைய வரலாற்றையும் மறைக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் போய் எடுத்து சொல்லுங்கள். ஐயா, எங்களுக்கு உண்மையான வரலாறு இருக்கிறது, அறிவியல் சார்ந்த கருத்துக்கள் நம்முடைய இலக்கியங்களில் இருக்குது, சங்கை பற்றிய குறிப்புகள் இருக்கிறது, சங்கு வளையல்களை பற்றிய குறிப்புகள் இருக்கிறது, இரும்பை பற்றிய குறிப்புகள் இருக்கிறது, யானை தந்தத்தை பற்றிய குறிப்புகள் இருக்கிறது, அதனோடு தொடர்புடைய பொருட்கள்லாம் அங்கு கிடைத்திருக்கிறது. அதை முறையாக ஆய்வுக்கு உட்படுத்தியிருக்கிறாங்க. அதிலிருந்து ஆய்வு முடிவுகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. யாரும் 10 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு என்று கூறலை, 2800 ஆண்டுகளுக்கும் பழமையானது என்று தான் கூறாங்க. அதையே அவங்க ஏற்க மறுக்கிறாங்க. அப்படின்னா அந்த கட்சிகளுக்காக இங்கே தமிழ்நாட்டில் வேலை செய்கிறாங்க. இவர்களை எண்ணும் பொழுது எனக்கு 2வது ஒரு திருக்குறள் நினைவுக்கு வரும். ஒட்டார் பின் சென்றொருவன் வாழ்தலின் அந்நிலையே கெட்டான் எனப்படுதல் நன்று. உங்களை ஒருத்தன் மதிக்கலை, புறக்கணிக்கிறான், ஆனால் அவன் கொடுக்கிற காசுக்கும் பணத்துக்கும் அவனை அடிதொழுது பின்தொழுது சென்று அந்த காசை பெற்றுக்கொண்டு பணத்தை பெற்றுக்கொண்டு நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் வாழ்வதை காட்டிலும், வறுமையோடு இருந்தாங்க ஆனால் எந்த இடத்துலையும் என்னுடைய தன்மானத்தை விட்டு கொடுக்கலை, அவன் காலடியில் போய் கிடந்து அவன் கொடுக்குற 5-10 வாங்கி சாப்பிடலை, அவன் வறுமையோடு இருந்தான், வறுமையோடு செத்து போனான், சொல்லப்படுறது நல்லது அப்படிங்கிறார். ஒட்டார் பின் சென்றொருவன் வாழ்தலின் அந்நிலையே கெட்டான் எனப்படுதல் நன்று. சற்று மனம் வருந்துகிறது. இந்த காணொளி உங்களுக்கு விருப்பமான காணொளி அப்படின்னா மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்க. முதல் முறையாக என்னுடைய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் பிளேலிஸ்ட்டுக்கு போங்க,
நிறைய தலைப்பின் கீழ் பல காணொளிகளை வெளியிட்டிருக்கிறேன். அவற்றை கண்டு பயனடையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி.